ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு தம்ப்லைன்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. 2024ல் ஒரு ஹோம் மேக்கராக இருந்து நான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். என்ன மாதிரியான வீடியோஸ் போடணும் அப்படின்னு எனக்கு தெரியல, எந்த மாதிரியான கண்டென்ட்டை சூஸ் பண்ணி நான் வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிஸ்டர்ஸ் இருப்பீங்க. உங்களுக்கான வீடியோ தான். வீட்டிலே இருந்து நம்ம எந்த மாதிரியெல்லாம் வீடியோ போடலாம், அதாவது நிறைய பேருக்கு வெளியில் போய் சுற்றி வீடியோ எடுத்து போடக்கூடிய வாய்ப்புலாம் இருக்காது. பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வீட்டிலே தான் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம எந்த மாதிரியெல்லாம் யூடியூப் சேனலில் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான முக்கியமாக பெண்களுக்காகவே ஒரு 10 டாபிக் நான் சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இந்த 10 டாபிக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2024ல் மட்டும் இல்லைங்க, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலுமே இந்த டாபிக் எப்போதுமே வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய டாபிக் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சஜஷன் பண்ண போகிறேன். எந்த வீடியோ போடலை அப்படின்னு தெரியல, எந்த கண்டென்ட்டை சூஸ் பண்ணேன்னு தெரியல, என் மைண்டில் எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இந்த 10 டாப்பிக்கில் உங்களுக்கு எந்த டாபிக் சூட்டபிளாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி கண்டினியூ பண்ணி கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா காமெடி அண்ட் என்டர்டைன்மெண்ட். நிறைய பேர் பெண்கள் குழந்தைங்களை பார்க்குறதுக்காண்டி வீட்டில் இருப்போம், ஒர்க் போகாமல் இருப்போம். நிறைய பேர் ஒர்க்கும் போயிட்டு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு என்ன காமெடி சென்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த காமெடி சென்ஸை நீங்கள் கண்டிப்பாக உங்களோட சேனலில் நீங்கள் காட்டலாம். ஸோ நீங்கள் காமெடி அண்ட் என்டர்டைன்மெண்ட்டை சூஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டாண்டப் காமெடியாக இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச காமெடிஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா எப்போதுமே காமெடிஸ்க்கு வேல்யூ கம்மியே ஆகாது. ஸோ என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில் நீங்கள் காமெடியை சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு மூவியோ இல்லை ஒரு ஸ்டோரியோ இல்லை ஒரு கதை ஏதோ ஒரு ஸ்டோரி கேட்டால் கூட அப்படியே கேதர் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி சொல்கிற அளவுக்கு டேலண்ட் இருக்கும். அப்படி உங்களுக்கு ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லக்கூடிய டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டோரி டெல்லிங் கான்செப்டை சூஸ் பண்ணி உங்களோட ஓன் வீடியோவை மேக் பண்ணி உங்களோட ஓன் வாய்ஸில் நீங்கள் ஸ்டோரி டெல்லிங் கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தே நம்மளும் யூடியூப் சேனலை ஈஸியாக ரன் பண்ணலாம். தேர்டு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரீ அல்லது ஒரு சுடிதார் இல்லை ஒரு ட்ரெஸ் எல்லாம் நம்ம எடுப்பலாம். ஆன்லைனில் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம ஒவ்வொரு வெப்சைட்லேயும் நம்ம ட்ரெஸ்ஸஸ் எடுப்போம். அந்த ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸோட ரிவ்யூ நம்ம கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பெண்களுக்கு தெரியும் நகைகள், சாரீ, அது மாதிரி நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ரிவ்யூவை, அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே நான் சொல்லிக்கிட்டு இருக்க எல்லா கண்டென்ட்டுமே பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருந்து வெளியில் என்னால் போய் வீடியோஸ் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ரெகுலராக கண்டினியூவாக பாருங்கள். இன்னும் உங்களுக்கு வீட்டில் இருந்தே கண்டென்ட் ஈஸியாக மேக் பண்ணக்கூடிய ஐடியாஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஒன்று என்னென்னா மோட்டிவேஷன். நிறைய அவங்களோட லைஃப் ஸ்டைலில் நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருப்பாங்க. அவங்க லைஃப் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இல்லை யூடியூப்பில் கூகுளில் சர்ச் பண்ணாலே நிறைய மோட்டிவேஷன் கோயட் இருக்கும். அது எல்லாமே நம்ம மேக் பண்ணி, அதாவது எல்லாமே ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு கண்டென்ட்டாகவே கிரியேட் பண்ணி நம்ம மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கலாம். இதுக்கு நம்ம வெளியில் போகணும்னு அவசியமே கிடையாது. வீட்டில் இருந்தே நம்ம மேக் பண்ணி கண்டிப்பாக அதுக்குமே நிறைய ஆடியன்ஸ் இருப்பாங்க. மோட்டிவேஷன் ஸ்பீச் பார்த்துட்டு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த கண்டென்ட்டையும் நம்ம சூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 5வது ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். இது எப்போதுமே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஹெல்த்து அண்ட் ட்ரெண்டிங், அதாவது ஃபிட்னஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறது, வெயிட் கெயின் பண்ணுறது, ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிறது, குழந்தைங்களுக்கு எப்படி ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்குறது, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் எப்படி நம்ம மேக் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உங்களோட வீடியோவில் நீங்கள் ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் வெயிட் கெயின் பண்ணுறதுக்காக ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதே இது வெயிட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வீட்டிலேருந்து சர்ச் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எதை சாப்பிட்டா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், எந்த மாதிரி நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிட்டா வெயிட் நம்ம குழந்தைங்களுக்கு ஃபுட்டு கொடுத்தா வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சூப்பராக எனக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கூடிய
பண்ணக்கூடிய எல்லா டிப்ஸும் தெரியும், எல்லா ஃபுட் ஐட்டமும் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஒரு வெயிட் கெய்னிங் அல்லது வெயிட் லாஸிங் சேனல் வந்து ஆரம்பிக்கலாம். வெயிட் லாஸ் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. எந்த மாதிரியெல்லாம் ஃபுட்டு எடுத்துக்கிடணும், எந்த மாதிரியான எக்ஸசைஸ் நம்ம செஞ்சால் நம்மளோட தொப்பை குறையும், இல்லை எந்த மாதிரியான எக்ஸசைஸ் செஞ்சால் நம்மளோட கையெல்லாம் குறையும், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி உங்களுக்கு வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்களும் வெயிட் கம்மி பண்ண மாதிரி இருக்கும், மற்றவங்களை கூட சேர்ந்து நீங்கள் கண்டிப்பாக வெயிட் வந்து குறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கான்செப்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். நம்மளுக்கும் ஒரு சேனல் இருக்குது, உமா டயட் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி. நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்சை வந்து அதில் நான் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளால் வீட்டை விட்டு வெளியில் போய் நம்ம எந்த ஒரு வீடியோவும் மேக் பண்ண முடியாது. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து எந்த மாதிரியெல்லாம் வீடியோஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். இன்னும் சூப்பரான கண்டென்ட் எல்லாமே நான் 9th 10th பாயிண்டில் வச்சுருக்கிறேன். கண்டினியூ வாட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 6th பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா மூவி ரியாக்ஷன் அண்டு ரிவ்யூ. இப்போ ஒரு வாரம் நமக்கு வந்து மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த மூவியோட ட்ரெய்லராக இருக்கட்டும், அந்த மூவியோட சாங்காக இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் ஓனாக எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, அதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எந்த மாதிரி சிரிப்பீங்க, எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க, அந்த ரியாக்ஷன் வீடியோ போடலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மூவியை பற்றின டீட்டெயில்ஸ் ரிவ்யூ வந்து நீங்கள் சொல்லலாம். அந்த ஷார்ட்டாகவும் சொல்லலாம், இல்லை லாங் வீடியோவும் நீங்கள் மேக் பண்ணி போடலாம். இது எப்போவுமே உங்களுக்கு வந்து கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லாதது. ஏன்னு சொன்னால் வாரம் உங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் அந்த ஒவ்வொரு மூவியும் எடுத்து ரிவ்யூ பண்ணலாம் அல்லது ரியாக்ஷன் கொடுத்துக்கலாம். இதுவும் நம்ம வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு சூப்பரான கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ். இந்த ஃபைனான்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோனை பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு நல்லா அப்படின்னா அதை நீங்கள் வந்து டீட்டெயில்டாக வீடியோஸாக கொடுக்கலாம். அடுத்து வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சேவிங், வீட்டில் நம்ம லேடிஸாக இருந்து எந்த மாதிரிலாம் மணி சேவ் பண்ணுவோம், அதை வச்சு எப்படிலாம் நகை சேவ் பண்ணுவோம், அது ஃப்யூச்சருக்கு நம்ம தேவையானது நம்ம சைட்லேருந்து ஒரு பெண்களை எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு வீடியோவை மேக் பண்ணி கண்டினியூவாக நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மணி வந்து அல்டிமேட்டில் ஆல்வேஸ் வந்து எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய விஷயம். ஸோ அந்த மாதிரி சேவிங் டிப்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களோட வீடியோ வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ரோ ஆகிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பாலிசியை பற்றின உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக தெரியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அது ரிலேட்டடாகவும் நீங்கள் வீடியோ போடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வெளியில் போய் தான் வீடியோ எடுக்கணும், இதுக்காக ஸ்பெஷலாக நான் வந்து டைம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் யூடியூப்லேயே கேதர் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா நாலேஜை கேதர் பண்ணிவிட்டு உங்களோட ஆடியன்ஸுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடலாம். இதுவும் ஒரு பெஸ்ட்டான கண்டென்ட்டாக இருக்கும். அதுவும் கண்டினியூவாக போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான கண்டென்ட்டு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 8வது பாயிண்ட். இந்த 8வது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். அடுத்து 9வது பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் அண்ட் ஹெல்த் கேர். இப்போ ஹேர் கேர் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது. இந்த முடியை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்காகவே ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனை வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஹேருக்கு என்ன மாதிரியான ஆயில் யூஸ் பண்ணுவீங்க, எந்த மாதிரியான ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ரெகுலராக, இது வந்து ஒரு நாளில் முடியக்கூடிய கண்டென்ட் கிடையாது, ரெகுலராக வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் இது தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஹேர் கேரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ். அதாவது பியூட்டி டிப்ஸ்னால் நம்மளோட ஸ்கின் கேர் வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், எந்த மாதிரியான காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணால் நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது, நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. அதாவது நேச்சராக இருக்கக்கூடிய விஷயத்தை யூஸ் பண்ணி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கொடுத்தீங்க, இந்த மாதிரி தாட்டில் கண்டென்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா எப்போவுமே உங்களோட வீடியோஸ் வந்து சூப்பரான பொக்கிஷமாக பாதுகாக்கப்படும். ஏன்னா லேடிஸுக்கு தேவையான விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். வெயிட் லாஸ் பண்ணுறது, வெயிட் கெயின் பண்ணுறது, அப்புறம் பியூட்டி சம்மந்தமான டிப்ஸு, சாரீ ஹவுல், இந்த 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த கண்டென்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ மேக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் ஏன் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன்னா இது உண்மைதாங்க. ரெகுலராக நம்ம எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கே தெரியும். இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இந்த 4 கண்டென்ட்டுமே எப்போதுமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து 10வது என்னன்னு பார்த்தீங்கன்னா
vlog அண்ட் லைஃப் ஸ்டைல். இப்போ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, கப்புள் பிளாகர் இருக்காங்க, நிறைய vloggers இருக்காங்க. எங்கே நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன், இன்றைக்கி மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் இன்றைக்கி என்னோட டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி vlog சேனல் நிறையா வச்சுருக்குறாங்க. ஸோ உங்களால் vlog சேனலை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் இருந்தே உங்களோட சேனலை ஈஸியாக ரன் பண்ணலாம். இது 10வது ஐடியாவா? உங்களுக்கு எல்லா ஐடியாவும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த 10 ஐடியாவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே நான் 8வது ஐடியா மறந்துடல. 8வது ஐடியா வந்து நான் வச்சுருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் கேட்டகரியை சூஸ் பண்ணுறது. அதாவது நீங்கள் ஒரு எஜுகேஷன் சம்மந்தமாக, அதாவது உங்களுக்கு ஒரு சயின்ஸ் நல்லா வரும், மேக்ஸ் நல்லா வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன், இல்லை நான் தமிழ் நல்லா கற்றுக் கொடுப்பேன், இங்கிலீஷ் நல்லா கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சப்ஜெக்ட் வைஸாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய, அதாவது யூடியூப்பில் நிறைய பேர் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எப்படி கொண்டு போகணும், யூடியூப் ரன் பண்ணணும்னு தெரியாமல் இருக்குல்ல, இந்த யூடியூப் டிப்ஸ், இது கூட ஒரு எஜுகேஷன் கேட்டகரி தான். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து நீங்கள் எஜுகேஷன் மூலமாக மக்களுக்கு ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட சேனல் வந்து நீங்கள் வெளியில் போகணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் இருந்தே நீங்கள் ஈஸியாக உங்களோட கண்டென்ட்டை மேக் பண்ணிக்கிறலாம். இந்த 10 கேட்டகரியில் உங்களோட கேட்டகரி இப்போ ரீசெண்டாக நீங்கள் என்ன கேட்டகரியில் பயணிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 10 கேட்டகரியுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேட்டகரி, அதாவது கண்டினியூஸாக வீடியோ போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி. இது வரைக்கும் யூடியூப்பில் யாருமே சொல்லலை. இது என்னோட ஓன் ஐடியாவில் நான் உங்களுக்காக கொடுத்துருக்குறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த 10 கேட்டகரியில் உங்களுக்கு எந்த கேட்டகரி வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இது வரைக்கும் இந்த 10 கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் பயணிச்சுட்டு இருந்தீங்களாலும் உங்களோட கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.